ஒரு நிமிஷம் இருங்க, பேசிட்டு தானே இருக்கேன். ப்ரோ நீங்க ஏன் தம்பி திரும்ப தம்பி திரும்ப இதே தம்பி தம்பி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க வந்து பேசுறதா பேசுங்க, ஓகேவா? அதான் மத்தவங்க அதான் பேசிட்டு பேசக்கூடாது, நீங்க சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். அதை நான் தான் ஹோஸ்ட். சொல்லுங்க ஸ்ரீ. அதான் ப்ரோ, இப்ப ஏன் திரும்ப திரும்ப அதே பேசிட்டே இருக்கீங்க? அதான் ஃபேன் எதை? ஃபைட்லாம் எதுவுமே கிடையாது, முடிஞ்சிருச்சுல்ல. உங்க தலைவரே ஆனா சொல்லிட்டாரு. டிஎம்ல வாட்ஸ்அப் குரூப்ல உட்காந்துக்கிட்டு மத்தவனை நிண்டி விடுறதுக்கான ப்ரோ ஆதாரத்தை எடுத்து வச்சு அதெல்லாம் காட்டிட்டேன்னா இல்ல, அதெல்லாமா நீங்க இதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியுமா? ஃபுல்லா எவ்வளவு பேர் சொல்லி இருக்காங்க. வச்சு அவன் கரெக்டா அபியூஸ் பண்றான்ப்பா. அவன் நிண்டி விடுற ஐடி உள்ள வந்து ட்வீட் கமெண்ட் போடுறான்ப்பா. ப்ரூஃபோட எடுத்து போட்டா, ஆடியோட நான் எக்ஸ்பிரியோட இங்க ஆடியோட அரசியல் இறக்கட்டா. சண்டை போட்டுட்டு ப்ரோ இருக்கேன், அதெல்லாம் நான் ஸ்டாப் பண்ண அரசியல் சண்டை முடியுமான்னு போட்டுட்டு கேக்குறீங்க. இருக்கேன். நீங்க அப்ப தம்பி வந்து என்னன்னா முந்தா நேத்து நடந்தது. ஸ்ரீ நீ நீ ஸ்ரீ ஸ்ரீ முந்தா நேத்து. ப்ரோ உன்னால மட்டும்தான் ப்ரோ இங்க ஆரம்பிக்குதே பிரச்சனை எல்லாமே. ப்ரோ ஸ்ரீ அப்படியா? ப்ரோ, ஒரு ஆள் அப்ப அமைதியா அவனுங்க இருக்கிறேன்னு வந்து ட்ரோல் வச்சுக்கோங்களேன். பண்ணுவானுங்க, நான் வந்து ரஜினி ஃபேன்ஸ் வந்து பாத்துட்டு போயிடணுமா? ஸ்டாப் பண்ண ப்ரோ முடியாதுன்னா உங்க இதுக்கு வந்து உங்க என்னதான் சைடு சொல்லி தான் உங்க சைடு தான் வந்து கமெண்ட் எல்லாம் பண்றாங்க, அதெல்லாம நாங்க நோட் பண்ணி வச்சிட்டு இருக்கோம். தம்பி நீங்க முன்னாடி கக்கன நீங்க நீங்க வன்மத்துக்குலாம் தான் அப்புறம் யாரு ஸ்டார்ட் கக்குறது? பண்ணது. இதே இப்போ சரி, இப்ப பாரு, இப்ப ஒன்ன மாதிரி ஒரு சரி விஜய் இப்ப ஃபேனு. இப்ப இல்ல இப்ப இல்ல ரஜினி அவர் ஐம்ஸ்ரீ சொல்லிட்டாரு. ஐம்ஸ்ரீ ஒரு நிமிஷம் இருங்க, இல்ல இல்ல, ரஜினி அவர் நான் சொல்லிட்டாரு. விஜய போட்டு இதுக்கப்புறமா நீங்க அடிக்கூடாதுன்னு திரும்ப சொல்றதுக்கு பண்ணீங்கன்னா நீங்க யாரு யாரு பாங்கல? கத்துங்க? உங்களுக்கு தானே வச்சுங்க அது. இல்ல இல்ல, நான் உனக்கு எங்க கேக்குறேன். தலைவர் பேச்ச எங்களுக்கு கேட்க தெரியும். நீங்க முதல்ல உங்க உங்க கட்சி தலைவர் பேச்ச நீங்க கேட்டிருக்கீங்களா? ஏண்டா ப்ரோ கட்சி மெர்சல்ல பத்தி சொன்னது பேசாத கேட்கல, ப்ரோ, லியோ நீ சாக்ஸ் கட்சி அந்த தொடங்காம சக்சஸ் மீட் ஓடுனீங்க, பண்ற சொன்னது கேட்கல, மயிறு. அதெல்லாம் பேச முடியுமா? இல்ல இல்ல, மயிறு மாதிரி பேசாதீங்க இல்ல, ஸ்ரீ. கட்சி கட்சி தொடங்காம கொரோனாக்காக ஓடுனீங்க, அதெல்லாம் சொல்ல முடியுமா வெளியில? சொல்லுங்க. இப்ப நீங்க வீரன் தானே? நீங்க நீங்க வீரன் கட்சி தானே? பத்தி எல்லாம் பேசாதீங்க. நீங்க அதுதான் என்ன அதுதான் நீங்க பண்றீங்கன்னா கட்சி ஆரம்பிச்ச அமைதியா நீங்க நீங்க வீரன் ப்ரோ தானே? நீங்க நாம இதே கட்சி சரி பக்கம் இருப்பா. ஏன் இது அந்த கொரோனா டைம்ல கட்சி ரஜினி ஆரம்பிச்சு நீங்க வர கட்சி வேண்டியதானே நீ? ஆரம்பிச்சீங்களா? நீங்க வீரன் தானே? கொரோனா ஏன் இப்படி கத்துறீங்க? இல்ல கொரோனா ஏன் இப்படி கத்துறீங்க? விடுங்க. பின்ன வீட்டுல அவன் இழவு வந்ததுனப்பா தெரியும். உங்களுக்கு எல்லாம் என்ன அப்படியே எல்லாம் 100 வருஷம் வாழவா போறீங்க? ஏன்பா? கட்சி தொடங்கினா இழவும் வந்துருமா ரஜினி வீட்டுல? இல்லப்பா என்னதான் நீங்க இல்லப்பா, பேசிட்டு கோவிட் இருக்கீங்க? நேரத்துல ப்ரோ எல்லாம் ஆக்சிஜனுக்கு சினிமாக்கு பிச்சை பயந்து எடுத்தீங்கல்ல. வந்துட்டு ஏன் ப்ரோ? என்னப்பா கோவை கோவிட் கோவை நேரத்துல இல்லப்பா இது. ஆக்சிஜனுக்கு பிச்சை. கோவிட் நேரத்துல என் படம் ஓடணும்னு சொல்லிட்டு எடப்பாடி அதான் bro. பின்வாசல் வழியா போயிட்டு எனக்கு 60% எனக்கு வந்து உள்ள சீட்டு கெப்பாசிட்டி வேணும்னு சொல்லி 26 பிச்சை வருஷமா எடுக்கிறதுக்கு நான் இல்ல. என் தலைவன் ஒண்ணு 1996ல இருந்து விஜயா. ஒருத்தர் ஏமாத்துறாரு. இல்ல தம்பி, 1996ல இருந்து ஒருத்தர் ஏமாத்துறாரு, அதெல்லாம் தெரியாது உங்களுக்கு. இப்ப நீ என்ன பண்றீன்னா, ஆ. சரியான ஆம்பளையா இருந்தீன்னா, நீ பேசுறது உண்மைன்னா 1991 இருந்து ஒருத்தர் ஏய், ஏமாத்தினாருன்னா, நீ அவரு நீ ஒரு நீ ஒரு 2017க்கு முன்னாடி ஆம்பளையானே நான் எனக்கு அரசியலுக்கு டவுட்டா வர்றேன்னு இருக்குது. சொன்னதை நீ காட்டுறப்ப. நீ ஒரு ஆம்பளையான்றதே எனக்கு டவுட்டா இல்ல தான் இல்ல இருக்குது. இல்ல 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 நான் அப்புறம் வேற ஏதோ கேட்ட போறேன் தம்பி. ஏன்னா பொண்ணுங்க மாரி வந்து ஒரு கத்திக்கிட்டே இருக்கிற, தம்பி அப்ப முதல்ல கோவப்படக்கூடாது, புலம்பிட்டே அபியூஸ் இருக்கிற. எல்லாம் பண்ணக்கூடாது தம்பி. நான் என்ன இல்ல இல்ல கேக்குறேன், யா அதே தான் ப்ரோ, ஆயிரத்தி வந்து தொள்ளாயிரத்தி அவரே தொண்ணூத்தி தான் ஒண்ணுல கத்திட்டு இருந்து இருக்காரு. தம்பி ஒரு நிமிஷம் ஸ்ரீ ஒரு நிமிஷம் இரு, கேக்குதா? ஒரு நிமிஷம். 1991 இருந்து 2017 வரைக்கும் அவரு அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னதை எனக்கு எடுத்து காட்டுறேன். நான் 93 சொல்லல, 96ன்னு சொன்னேன். ஏன் சரி உளர்ற? என்ன சரி, 96ல வரேன்னு சொன்னாரா? ஆமா. எப்ப காட்டும். சொன்னாரு? எங்க சொன்னாரு? காட்டு. இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப நான் ப்ரூஃப் காட்டிட்டேன்னு வச்சுக்கேன். ப்ரூஃப் காட்டு, காட்டிட்டேன்னா நீ என்ன தெரியுமா காட்டுன்ற. சொல்லுவேன்? அதத்தான் சொல்றேன், நீ சரியான ஆம்பளையா இருந்தா காட்டுன்றேன். யோ நான் ஆம்பளையா இல்லையான்னு உங்க வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு இல்ல பாரு, இல்ல உன் தெரியும். கட்சி, இல்ல புரியுதா? இல்ல உன் கட்சி தலைவன் ஆம்பளையா இல்லையான்ற நான் அதுலயே பாத்துக்கிறேன். நீ இதெல்லாம் வந்து காட்டு. என்கிட்ட பேசாத, அட நீ இதெல்லாம் வந்து காட்டு. என்கிட்ட விஜய் பேசிக்காத. ஆம்பளையா இல்லையாண்டியா? நீ விஜய் கட்சியில இருக்கிறதே இக்கனா ஒரு வைக்க வக்கு நீ இல்ல. இருக்கிறதே ஒரு 4 இக்கனா பேரு, வைக்கிறதுக்கு 4 வக்கு பேர் இல்ல. இருந்துட்டு ஒரு கட்சியில 4 இக்கனா பேர் வைக்கிறதுக்கு இருந்துட்டு வக்கு இல்ல. ஏய், அதுக்கு இல்ல இல்ல விக்கு செயின் நான் வைக்கணுமா? பேர் நாங்க வைக்கணுமா? விக்கி ஆன்லைன் செயின் வந்து எத்தனை சொல்லணுமா பேர் இல்ல வந்திருக்கீங்க? விஜய்ன்னு ஆமா, சொல்லணுமா? பேச்சே ஆன்லைன் சமாளிக்க ஆஃப்லைன் முடியாம இருக்க நீ. தம்பி நாலு விக்கி ஜெயின் சொல்லணுமா 4 விஜய்ன்னு பேர்த்த சொல்லணுமா? சமாளிக்க முடியலையா? சி கதறிட்டு இருக்கிறீங்களா சி கேட்டு சி பசங்களா? சி சும்மா டென்ஷன் ஆகாது. இருங்க சி மாட்டீங்க. என்ன சி ஏன் கட்சி ஆரம்பிச்சா கட்சி ஆரம்பிச்சுன்றீங்களா? லெட்டர் பேட் கட்சி ஆரம்பிச்சு கொள்கையை ஒண்ணு வெங்காயத்தையும் சொல்லியே. யோ கொள்கை சொல்லுவாங்கன்னு அதுல போட்டிருக்காங்க, எப்ப லெட்டர் பேட்ல எப்ப கண்ணு தெரியலையா? விஜய்க்கு இருக்கிற கண்ணை சொத்தை போட்டு விஜய்க்கு பாருங்க. தலையில இருக்கிற சொத்தை வயசான எல்லாம் கொட்டினதுக்கு காலத்துல அப்புறமா லெட்டர் பேட் இல்ல 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 ஐம்ஸ்ரீ, ஜூம் பண்ணியாவது முதல்ல பாக்கலாம்ல, கட்சி ஜூம் கட்சி ஆப்ஷன் வச்சுக்கிட்டு இருக்குல்ல. எதுக்கு இவ்வளவு சீனு வேற? வெக்கமா உங்களுக்கு இல்ல? அதெல்லாம் ஆன்லைன்ல விட்டுருக்காங்க. கேட்டு தமிழக பசங்களா வெற்றி அதெல்லாம் கண்ணை எடுத்து பக்கம் கழகமா? போடுங்களா, வெளியிட்டு தமிழக கண்ணை வெற்றி எடுத்து ஐம்ஸ்ரீ போட்டு கழகம் கழகமா? மட்டும் ஜூம் பண்ணி இல்லாம பாருங்க, ஜூம் பண்ணி தமிழக பார்த்தாதான் தெரியும். வெற்றி கழகமா, வெற்றி கழகமா, இக்கு வருமா இக்கஞ்சா வருமா? கரெக்டா வெற்றி சொல்லுப்பா. கழகம் தவக்க கட்சி. ஏய், வெற்றி தவக்க கழகமா? ரஜினிகாந்த் தவக்கல தமிழ் கட்சி படிக்க தெரியாதா? ஆரம்பிச்சீங்களா? தீபா தவக்க ஃபர்ஸ்ட் நான் ரஜினிகாந்துக்கு இக்கு தமிழே வருமா படிக்க இக்கு தெரியாதா தெரியுமா? வராதுன்னே தெரியல. விஜய்க்கு கத்துறீங்களா? தமிழ்நாட்டுல பிறந்த விஜய்க்கு படிங்கடா. படிக்க தெரியல, இக்கனா வைக்க தெரியல. தமிழ்நாட்டு மானகட்ட தனமா இல்ல? 40 வருமா தம்பி வருஷமா இக்கனா நீங்க ஸ்கூல்ல இக்கனா வராதுன்னு இருந்தீங்க, வைக்கல தெரியாதா? தம்பி, தமிழே உங்களை படிக்க வைக்க தெரியாது அந்த வச்சோம். இல்ல ஆளுக்கு. அந்த ஒரு போஸ்டரை தம்பி பார்த்தேன், ஆடியோ புக்ல தம்பி வாழ்த்துக்கள் ஆடியோ புக் தான் கேட்பான், வாழ்த்துக்கள். தமிழ் படிக்க தெரியாது அவனுக்கு. உனக்கு படிக்க தெரியுமா? ஏன் தூக்கி விடு, பேச தெரியாதா? தூக்கி விடு சரி, தூக்கி உனக்கு விடுன்றேன் உனக்கு படிக்க வந்து. தெரியுமா தமிழ்? உனக்கு தமிழ் எனக்கு படிக்க நல்லா தெரியுமா? படிக்க, எங்களுக்கு படிக்க தெரியும், உங்க சரி, எங்க ரஜினிகாந்த் தமிழ் தமிழக படிக்க வெற்றி தெரியாது. கழகம் நான் ஒரு இரு, ட்வீட்டை மேல ஏய் தமிழக ஷேர் வெற்றி பண்றேன். தமிழ் கழகம் எங்க ஐஎம்சி லிஸ்ட்ல ஐஎம்சி கண்டுபிடி தமிழ்நாட்டு பாப்போம். ஐஎம்சி தமிழ்நாட்டுல ரஜினிகாந்த் இப்போ எப்ப நான் ஒரு வந்தாரு? ட்வீட்டை மேல இதுக்கு ஷேர் பதில் பண்றேன், சொல்லு. அதை தப்பு இல்லாம படி பார்க்கலாம். தமிழ் தமிழ்நாட்டுல பிறந்தவன் தானே விஜய். தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல பிறந்த விஜய்க்கு ரஜினிகாந்த் இக்கனா வைக்க தெரியலையே, தமிழ்நாட்டுல என்னப்பா அது? ரஜினிகாந்த் பொழப்புக்காக வந்தாருல, எப்ப வந்தாரு அதை சொல்லு. விஜய் எதுக்காக வந்தாரு? ரஜினியை நான் பார்த்துட்டு தானே விஜய் கேக்குறதுக்கு அரசியலுக்கு பதில இல்ல இல்ல, சொல்லு. ரஜினி பார்த்துனா விஜய் ஏய் சினிமாக்கே நாங்க வந்தான். பிறந்து வளர்ந்த ரஜினி ஊரே பார்த்து தமிழ்நாடு. சினிமாக்கு வந்தான் விஜய். நாங்க பிறந்து வளர்ந்த ஊர் ஏ தமிழ்நாடு. தம்பி, நாங்க ஒண்ணு ஏ தம்பி, அப்புறம் நான் என்ன என்ன எவனும் ப்ரோ கேக்குறேன் கிடையாது. பெரிய சொல்லுங்களேன். மிஸ்டேக் வருது. நீ ரஜினி சொல்லு, பார்த்துட்டு தானே விஜய் தீபா, சினிமாக்கு வந்தான். சோபனா எந்த ஊரு? அண்ணாமலை ரஜினி எப்ப படம் வந்தாரு? டயலாக் பார்த்துட்டு தானே சோபனா பேசிட்டு எந்த தானே ஊரு? சினிமாக்கு ரஜினி வந்தா வந்தாரு. விஜய். எந்த ஊரு அதை மட்டும் ஏ சொல்லுப்பா.
ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சா கூட படிச்சிருக்கலாம் தமிழ் 40 வருஷமா தமிழ் தமிழும் படிக்க தெரியல. ஆனா தமிழ்நாட்டுல குப்பைதான் ஓட்டுறாங்க. கட்சி கொள்கை சொல்லு தம்பி. தெரியல உனக்கு தமிழ்நாடு வேற பிறந்து வளர்ந்தேன்னு வேற பேசிட்டு இருக்கு. உங்களுக்கு தமிழே படிக்க தெரியாது. இக்கு இங்க கூட உங்களுக்கு தெரியாது. ரஜினிகாந்த் போட்டு கேளு காங்காச்சா கேளு ஒன்னும் தெரியாது அந்த ஆளுக்கு. அப்படின்னா என்னன்னு கேட்பான். ஒரு நிமிஷம் தலை சுத்திருச்சு. உனக்கும் தெரியும் விஜய்க்கும் தெரியும். விஜய்னு வருமா விஜய்னு வருமா? தலை சுத்தி டேபிள் புடிச்சது யாரு? தலை சுத்தி டேபிள் புடிச்சிட்டு யாரு? டேபிள் புடிச்சு நின்னுட்டு இருந்தது யாரு? கொரோனால இருக்கறனால வர முடியல. டேபிள் புடிச்சது யாரு தம்பி? டேபிள் புடிச்சிட்டு தாங்கி நின்னுட்டு இருந்தது யாரு தம்பி? அதாவது இப்ப நாங்க வந்து என்ன சொல்றதுன்னா இக்கு வருமா அதுக்கு முதல்ல தெளிவா பதில் சொல்லிட்டு ப்ரோ. அவனுங்க இக்கு வருமா முதல்ல கேள்வி கேட்டா ஒரு நிமிஷம்ப்பா. ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்ல தெரியணும். தெரியலன்னா விட்டுறணும். சும்மா உட்காந்து எனக்கும் அரசியல் தெரியும் அப்படின்றதுக்காக 91ல இருந்து அரசியலுக்கு வரேன்னு சொன்னாராம். எங்க சொன்னாரு? கரெக்டா காட்டு தம்பி. 2017 வரைக்கும் 2017க்கு முன்னாடி வரைக்கும் எங்க அரசியல் வரேன்னு சொன்னாரு? 93ல இருக்கிற நீ தானப்பா சொன்ன 1991ல சொன்னாரு. 1996ல சொன்னாரு. தம்பி நீனே கேளு. காட்டு. அவர் கொடுத்த பேட்டி எடுத்து காட்டு. உனக்காக நான் மெனக்கிட்டு போய் எடுத்துன்னு வரணுமா? நான் எடுத்துட்டு வரணும். ஆமா உனக்கு தேவையில்ல. உனக்கு தேவைன்னா நீ போய் பாத்துக்கோ. உனக்கு தேவைன்னா நீ போய் பாரு. பத்திரிகை உனக்கே ஓரளவு தெரியல. ஒருத்தனா பேசு. 96ல பத்திரிகை துண்டு சீட்ல எல்லாம் பாரு. இல்ல உனக்கே ஓரளவு தெரியல. நீ வந்து வாய் பேசிட்டு இருக்கிற. விஜய்க்கே ஒண்ணும் வெற்றி கழகன்றதுக்கு இக்கனா வைக்க தெரியல. அவன் என்னத்த தமிழ்நாட்டுல உட்காந்து படிச்சான்? இத்தனைக்கும் வந்து எந்த காலேஜ்? அவன் லைலா காலேஜ் தானே. அவன் காலேஜே படிக்கலையா? அரியர் வேற இருக்கு. அத கூட இன்னும் அவன் 12வது தான் படிச்சிருக்கான். இன்னும் முழுசா படிக்கல. என்ன 7 வயசுல விபச்சார விடுதிக்கு போனாரு ரஜினி. அதை பத்தி பேசலாமா? பேரு அது சொல்லு. சொல்லுங்க. 7 வயசுல விபச்சார விடுதிக்கு போனாரு ரஜினிகாந்த். அதை பத்தி பேசுவோமா? லியோ படத்துல யாருக்கு ரூம் போட்டீங்க? விஎம்ஏ மன்றம் வந்து ஒரு ஸ்பா நடத்துற விபச்சார விடுதி நடத்தாங்க தெரியுமா? அதே பண்ணீங்க. கொஞ்சம் இருக்கிறப்போ உனக்கு என்ன விபச்சார விடுதி? உனக்கு எதுக்கு தம்பி ஸ்ரீ நான் கேக்குற பையன் கேட்டான் பாரு. நீ வந்து மியூட் போட்டு பேசுற. நான் ஒரு ஆள் தான் பேசுறேன். எதுக்கு மியூட் போடுற? நான் ஒரு ஆள் தான் பேசுறேன். நானும் ஒரு ஆள் தான் பேசுறேன். முதல்ல பேசுறதை கேளு தம்பி. நீ புடிச்சிட்டு உலகிங்க. அதெல்லாம் நான் சொல்றேன் முதல்ல கேளுடா. லூசு மாதிரி விஜய் மாதிரி கத்திட்டு இருக்கற. என்ன சொல்றது கேளுடா. ட்ரிகர் ஆவாத. ஐயோ நான் ட்ரிகர் ஆயிட்டேன். நான் கேக்குற பதில் சொல்ல. சத்தமா பேசாத. எனக்கு பிடிக்காது. சத்தமா பேசாம கிட்டமா பேசணும் சொல்லு. விஜய் மாதிரியே பேசுறேன். இல்ல ஹெட்செட் போடுங்க. நான் காது வலிக்குதா? வயசு பொண்ணு ஃபோன் பேசுற மாதிரி பேசுறாங்க. அதாவது பிட்டுக்கால் பேசுறாங்க. அந்த மாதிரி பேசணும்னு பாக்குறான். அந்த மாதிரி ஆளு இருந்தா அந்த மாதிரி பேசுறாங்க. ரஜினி பேசுறாருல. தம்பி பேச தெரியாதா தம்பி? அதனாலதான் மீடியா அட்டெண்ட் பண்ணாம எல்லாம் தப்பிச்சு ஓடுறீங்களா? வண்டி மேல ஏறி நிக்கிறதா? காதை வலிக்குது. விஜய் ஒண்ணுக்கு போயிடுவான். விஜய் சொல்லுங்க நடக்கும். 2026 மீடியா எப்ப வேணா பார்த்தா பாக்கும்போது கண்டிப்பா வந்து ஒண்ணுக்கு போயிடுவான். இது உண்மை. இருப்ளாக் ஏதோ கிங்ஸ்லி சொல்ல வரேன். சொல்லுங்க கிங்ஸ்லி. ஒன் பேசுவோம். கசம்சான் இருக்கு. ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. அது போக அவரை கேளுங்களேன். நம்ம தான் அவர் 96ன்னு சொல்றாரு. சரி 96ல அப்படி ஒண்ணு இல்ல. நம்ம இல்ல ஆமா இருக்குன்னு அவன் தான ப்ரூவ் பண்ணனும். ப்ரூஃப் போட்டு காட்டுங்க. சரி ப்ரூஃப் போட்டு காட்டுங்க. அதுக்கு அப்புறம் நாங்க பேசுறோம். இருந்தா காட்ட மாட்டாங்க. பேச கூடாது. நீ அதுக்கு அப்புறம் பேசுறதுல என்ன இருக்கு? ப்ரூஃப் காட்டிட்டதுக்கு அப்புறம் ப்ரோ என்ன ப்ரோ காட்டுன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஒரு டெம்ப்ளேட்டாவே ஒரு படத்துல கூட வந்திருக்குது. நான் சொல்றது உனக்கு புரியுதா? 90s காலகட்டத்திலேயே ரஜினியை ட்ரோல் பண்ண காலகட்டம்லாம் இருக்குது. அரசியலுக்கு வந்துட்டாருன்னு சொல்லி இந்த கோமாளி படம் பார்த்தது இல்லையா? ஒரு விஜய் கோமாளி ஒரு ப்ரூஃப் தேவையா? பிரைம் மினிஸ்டரே கூப்பிட்டு வச்சு பார்த்தாரு. ட்ரால் பண்ணாங்களாமா.
எங்கடா இருக்கு இதெல்லாம் நான் எப்படா சொன்னேன் பிரைம் மினிஸ்டர்? ஒண்ணு இருக்கா டேய் இல்லையா? பைத்தியம், இதெல்லாம் நான் சொல்லவே இல்லடா. யாரோ வேற யாரோ பேசிட்டு இருக்காங்க, நடுவுல வந்து என்கிட்ட நீதான்டா பேசுற. பேசுற வேண. டேய் வெண்ணா, நான் எங்கடா பிரைம் மினிஸ்டர்லாம் சொன்னேன்? ஏய் வேண, 91ல இருந்து நீ தானடா கதை எடுத்துட்டு வந்த. 91 எங்கடா சொன்னாரு? எடுத்து வந்து காட்டுறா. டேய் மயிராண்டி வந்தன மண்டே போட்டு கோபப்படாத. 91 நான் சொல்லல. மொத 93 சொன்னேன், இப்போ 91 பேசுற. 90 காலகட்டம்ன்ற 91 93 நான் சொல்லல. சரி நான் என்ன சொல்றேன், ஓ பேர் தானே, ரைட் ஓகே. நான் என்ன சொல்றேன், நீ ப்ரூஃபோட எடுத்துட்டு வந்து காட்டு அவர் வரேன்னு சொன்னதை 96ல. உனக்கு என்னடா, உனக்கு நான் என்னடா சொல்லி புரிய வைக்குது? பைத்தியத்துக்கிட்ட பேசுற மாதிரி இருக்குதுடா. ரஜினிய அரசியல் ட்ரோல் பண்றதே என்ன தெரியுமா? 90ஸ்ல ஒரு வர எலெக்ஷன் அப்ப இதுல இருந்து ஏமாத்திட்டு இருக்கிறது இது எல்லாருக்கும் தெரியும். ப்ரூஃப காட்டுனா ப்ரூஃப் எப்படி காட்டுவாங்க? பைத்தியமா நீங்க? நீ தானடா சொன்ன, யார் சொன்னா? அவர் சொன்னாரா வரேன்னு? 90ஸ்ல அவர் வரேன்னு சொன்னாரா? 26 வருஷம் ஒருத்தன் கேக்குற பதில் தெரியுமா தெரியாதா? ஸ்கூல்ல இப்பதான் டியூஷன் முடிச்சு வந்தேன். நான் என்ன கேக்குறேன், 26 வருஷம் ஒருத்தன் ஏமாத்துறான். அதெல்லாம் விட்டுற. எப்ப ப்ரூஃப்னா இருப்பா நான் ஒண்ணு கேக்குறேன். 26 வருஷமா வந்து ஒருத்தர் ஏமாத்துறாருன்னு சொன்னல, உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அது மட்டும் பதில் சொல்லு. நான் கீழே பேசுறேன் தம்பி. உங்க 90ஸ்ல இல்ல தம்பி, அதெல்லாம் நான் கேட்கல தம்பி, அதெல்லாம் கேட்கல தம்பி, அதெல்லாம் நான் வளர மாட்டேன் தம்பி, அதெல்லாம் நான் வளர மாட்டேன். இல்ல தம்பி, அதெல்லாம் வளர மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன் தம்பி. நான் 90ஸ்ல நீங்க பிறந்துட்டீங்களா? நீங்க பிறந்துட்டீங்களான்னு மட்டும் சொல்லுங்க. வேற மத்தெல்லாம் செகண்ட், அதெல்லாம் மத்தெல்லாம் செகண்ட். 90ஸ்ல நீங்க பிறந்துட்டீங்களா? பிறந்த பதிவு போடணுமா? பிறந்த பதிவு போடணுமா உங்களுக்கு? நீங்க வேற இப்படி கேட்டீங்கன்னா அவன் எப்படிங்க சொல்லுவான்? அவனுக்கு வயசு 14 தாங்க ஆகுது. அப்ப அவ்வளவுதான். 14 எதை பார்த்து கண்டுபிடிச்சா? என் பேண்ட பார்த்து கண்டுபிடிச்சியா? இல்ல இப்ப திறந்து பாத்தியா? இதுதான் சொல்லு. அபியூஸ் கிடையாது. எனக்கு 14 வயசு, நான் எப்படி தெரியும்? அதெல்லாம் கேட்டேன் நானு. ஒருத்தன் பேசுற, ஒருத்தன் பதில் பேசணும். பேசுறதுக்கு நீங்க பதில் கிடையாது. மயிராண்டி நான் வருவேன்டா. உனக்கு யாரா மைக் கொடுப்பானா? மயிராண்டி நான் வருவேன். மைக்கே கொடுத்தீங்க, கொடுத்து பேச கொடுத்து கிடையாது. 4 பேர் கத்துறீங்க, 4 பேர் கத்துறீங்க, 4 பேர் எனக்கு ஒரு நிமிஷம் அனசு சார், ஒரு நிமிஷம். மைக்கு நீ கேட்ட, நான் கொடுத்தேன்டா. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? கட்சியோட கொள்கை என்ன சொல்லு. ஒரு 10 நாள் ஆயிடுச்சு, கட்சியோட கொள்கை என்ன? நீ தான் பெரிய வீரன் ஆச்சுல, நீங்க தான் கட்சி ஆரம்பிச்சு கீழ்ச்சிட்டீங்களா? லெட்டர் பேட் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தூங்க போற ஒரே கட்சி நீ மட்டும் தான். கட்சி ஆரம்பிச்சிட்டீங்களா? கொள்கை சொல்றா. கட்சி ஆரம்பிச்சீங்களா? கொள்கை என்னடா? கொள்கை என்ன? கட்சியை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி? பதில் சொல்லு. எனக்கு ஓட்டு போடுற உரிமை இருக்கு. பத்தி பேசலாம். அடிப்படை அறிவு முதல்ல உனக்கு இருக்கா? அடிப்படை அறிவு உனக்கு அடிப்படை அறிவு பத்தி பேசலாம். ஓட்டு போற ஒவ்வொருத்தரும் பேசலாம். அமைதியா இருங்கன்னா, ஒரு நிமிஷம் அமைதியா இருங்கன்னா. இருக்கணும் பிளாக், இருக்கணும் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் இரு. ஏன்னா ஒண்ணு சொல்லிடுறேன். சொல்லிட்டு அமைதியா போய்க்கிறேன். ஓகேங்களா? அரசியலை பத்தி அவன் ஓடி போயிச்சாரான். ஓகே, ஒன்னு சொல்லிடுறேன். எந்த ரூல்ஸும் கிடையாது. ஓகேங்களா? ஓட்டு போறேன், எனக்கு ஓட்டு இருக்கு, நான் அரசியல் பத்தி பேசுவேன். அது இல்லைன்னு சொல்ற எந்த மயிராண்டிக்கு உரிமை இல்லை. ஓகேங்களா? நீங்க பேசுங்க. ஒரு விஷயம் சொல்ற போது அந்த நபர்களை வச்சு சொல்லணும்டா. கச்சா மச்சான்னு கத்துனா எப்படா கேட்கும்? யாராவது ஒருத்தர் பேசணும் தான்டா நான் சொல்றேன். ஏன்டா கேட்க மாட்டீங்க? சரி இவங்க கிட்ட பேசுறா, சசி கிட்ட பேசுங்கடா, நான் கம்முன்னு இருக்கிறேன்டா. ஆனா கச்சா மச்சான் பேசுங்க, தூக்கி போட்டுருவேன். யாரோ ஒருத்தர் பேசுங்க. ஓகே, நான் பேசுறீங்களா? மைக்கு கேட்டாப்புல கொடுத்துட்டேன். யார் பேசுறதா பேசுங்க. யார் பேசுறீங்க? சரி, நானே பேசுறேன். ஹலோ சசி. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா கபிலன் ப்ரோ? கேக்குது.
எங்க பேசவே மாட்டேங்கிறாப்ல. ஏய் கபிலா, நீலாம் திருந்தவே மாட்டியாடா? ஏன்டா ஸ்பேஸ போட்டு கத்தினீரா? சசி 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 ட்ரிகர் ஆகாத. நான் பிளாக் பேசுறேன், கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. பிளாக் ஒரே நிமிஷம். அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு கேட்டுப்போம். இல்ல இரு. சரி கேளுங்க கிங்ஸ்லி ப்ரோ. சொல்லுங்க சசி, எதுக்கு சசி வந்திருக்கீங்க? ஒரு விஜய் ரசிகரை போட்டு இத்தனை பேர் அடிக்கிறீங்க, கூட அவர் சப்போர்ட் எல்லாம் வரலான்னு பார்த்தா அவர் போயிட்டாரு. ஓ அப்ப அவரு பேசுறதுனால சப்போர்ட்டுக்கு வந்து நீ பேசு. என்ன பேசணும் சொல்லு. சசி, நாங்க எல்லாருமே சேர்ந்து தான் பேசணும், ஒத்துக்கிறோம். ஆனா என்ன கேட்டோம்? ப்ரூஃப் கேட்டோம். எல்லாருமே மாத்தி ப்ரூஃப் தான் கேட்டோம். என்ன ப்ரூஃப் கேட்டீங்க? இல்ல அப்ப எல்லாரும் பேசதான் செய்வாங்க. என்ன ப்ரூஃப் கேட்டீங்க? நான் பாதியில தான் வந்தேன், சொல்லு. சரி சசி, நான் சொல்றேன். 96ல தலைவர் வந்துட்டு அரசியலுக்கு வரதா சொன்னாராமா, அதுக்கு ப்ரூஃப் கேட்டோம். ஆமாப்பா, வந்தார்லப்பா 96லயே உங்க ஆளு வரேன்னு தான்ப்பா சொன்னாரு ஜெயலலிதா இருக்கும்போது. அப்ப நீங்களுமா? சரி, நீங்க ப்ரூஃப் கொண்டு வாங்க. ஓ என்ன இதுல நீங்க என்ன வேணா பேசுங்க, நாங்க ப்ரோ. எல்லா சோசியல் மீடியா அதான் ப்ரோ சொல்லினேறானு. யூடியூப் ஓபன் பண்ணி பாரு, எல்லா யூடியூபரும் அதான் சொல்றானுங்க. ஒருத்தர் சோஷியல் மீடியால சொல்றது இல்லப்பா. சோஷியல் மீடியால நாளைக்கு நான் யூடியூப்ல வந்து எவன் என்ன சொல்றான்றதெல்லாம் கேட்டு வந்து இங்க வந்து வாழ்ந்துருக்காங்க. உண்மையை மட்டும் பேசு. உண்மையதானே சொல்றாங்க. சொல்றேன்ல. சரி, சோசியல் மீடியால கூட தான் 1000 பேசுறாங்க விஜய் பத்தி. அப்ப அதையும் உண்மைன்னு எடுத்துக்கலாமா? ரஜினி பத்தி கூட தான் 1000 பேசுறாங்க, அதையும் உண்மையா எடுத்துக்கலாமா? அப்ப விஜய் பத்தி எல்லாம் பேசுறாங்க நிறைய விஷயங்கள். நேத்து கூட தான் அப்ப வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். உண்மையா இருக்குமோ? ஒருவேளை இருக்குமோ கிங்ஸ்லி? உண்மையா இருக்குமோ? உண்மையா பொய்யா கிங்ஸ்லி? இது என்ன கேள்விப்பட்டா? ஆட்டோக்காரிக்கு 100 ரூபாய் நெக்லஸ். ஆட்டோக்காரிக்கு 100 ரூபாய் நெக்லஸா? அது ஒண்ணு இல்ல சசி. யாரோ ஒருத்தவங்க கிறுக்கு பைய விலை அதிகமா கொடுத்து வாங்கிட்டான் போல இருக்கு. அத சொன்னா வேற. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத, வேற ஒண்ணும் இல்ல. நீ சொல்லு சசி. இல்ல, நான் இப்ப கொஞ்சம் பிஸியில இருக்கேன், ரேபிடோ ஓடிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு ஒரு 7:30 மணி போல கால் பண்றேன், சரியா? 7:30 வா. சரியான டைம் தான். சசி, இது ஸ்பேஸ் கால் இல்ல, இது ஸ்பேஸ். ஓகே, அப்ப வரும்போது ப்ரூஃப் எடுத்து வந்துரு. ஓகே. நான் தேடி இப்ப வண்டி ஓடிட்டு இருக்க, ஒரு டிராப் ஒன்னு இருக்கு, ஒரு அரை மணி நேரம். சரியான டைம் தான். சரியான டைம் தான். நான் உங்க தலைவர் வீட்டாண்ட தான் இருக்கேன், கோயஸ் கார்டர்ல தான் இருக்கேன். ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. பார்த்து சேஃப் ஓடிட்டு போங்க. ஓகேங்களா? பை. கபிலன் ப்ரோ, அந்த ஸ்ரீ மறுபடியும் மைக் கேக்குறாரு. கொடுங்க. ப்ரூஃப் எடுத்து எனக்கு காட்டல. வேணா உனக்கு வேணா கோஸ்ட் வேணாலும் கொடுக்குறேன். நீ குடுக்குறியா? ரிலீவ் ஆயிட்டு மறுபடியும் வர சொல்லு. ஆனா பக் ஏறி போச்சுன்னா ஸ்பேஸ் கேன்சல் ஆகும். எப்படி வசதி? வெளில போயிட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணி அந்த பையனை அந்த ஸ்கூல் பையனை மேலே ஏத்து வர சொல்லு. நான் தாராளம் மைக் கொடுக்குறேன். நான் தானே முதல்ல மைக் எடுத்து கொடுத்தேன். கபில நான் இறங்கிக்கிட்டேன். ஏன் பக்கா பண்றீங்க? இல்ல சார், இருங்க. 10 ஸ்பீக்கர் இருக்கலாம் ஒரு ஸ்பேஸ்ல. நான் என்ன சொன்னேன்? போஸ்ட் கொடுத்தா பக் வரும்னு நான் சொன்னேன். மைக்ல இருந்தா பக் வரும்னு சொன்னா நான் சொல்றது கேக்குதா இல்லையா? இல்ல, அவருக்கு புரியலங்க நீங்க சொன்னது. நீ இருடா, அவர்கிட்ட கேட்டா அவர் பதில் சொல்லிட்டுடா. உன்கிட்ட கேட்டா நீ பதில் சொல்ற. இருடா, நீங்க சொல்லுங்க. இப்ப புரியுது. புரியுதுல்ல? நான் பேசுறது தெளிவா புரியுதுல்ல? என் தமிழ் புரியுதுல்ல? ஓகே, வாங்க சரணே மேடம், வெல்கம் மேடம். நேத்தே உங்களுக்கு கொடுத்துட்டேன் மேடம். என்னது? நேத்தே உங்களுக்கு அனுப்பியாச்சு. அதுதானா? சரி. ஆமா. வேற ஏதாவது பண்ணணுமா? நான் சொல்றேன் மேடம், சொல்றேன். ஓகே. வாங்க ஜிப்சி, வணக்கம். மில்லர் பாய். சொல்லுங்க கபிலன் ப்ரோ, என்ன வந்து போயிட்டாப்ல? வருவாங்க. ஏதோ கேட்கலாம்னா எல்லாம் ஓடிடுறாங்க. வருவானுங்க. மறுபடியும் ரிலீவ் ஆயிட்டு மறுபடியும் ஜாயின் பண்ண சொல்லு கிங்ஸ்லி. இல்ல மில்லர் பாய் டியூஷன் போயிருக்காங்கல்ல, வருவாங்க. வெயிட் பண்ணுங்க. நான் பக் இருங்க, என் சைடுல பக் இருக்கா நான் கிளியர் பண்ணிக்கிறேன். நான் போய் கிளியர் பண்ணிட்டு வந்துறேன். நீங்க பேசிட்டு இருங்க. ஒருத்தனாச்சும் ப்ரூஃப் கேட்டா பேசுறானா? ப்ரூஃப் இருக்குன்றானுங்க. ப்ரூஃப் காட்ட வேண்டியதானே நீங்களே. இப்ப யூடியூப்ல சொல்றதெல்லாம் உண்மையா? ஒரு பிட் நோட்டீஸ் கூட காட்ட மாட்டேங்கிறானுங்க, ஒரு பேப்பர் ஆர்டிகல் காட்ட மாட்டேங்கிறானுங்க. யூடியூப்ல வந்து 1000 சொல்லுவாங்க. அதெல்லாம் ப்ரூஃப் எடுத்தா அண்ணாவோட பர்சனல் லைஃப்ல என்ன ஆகும் ப்ரோ? அதெல்லாம் அவங்க நம்புவாங்க ப்ரோ. யூடியூப்ல சொல்றாங்க. இல்ல இவனுங்க நம்பர் அதே சேனல். இவனுக்கு நம்பர் அதே சேனல்ஸ் வந்து எவ்வளவு பேசிருக்காங்க இதை பத்தி. அப்ப அதெல்லாம் வந்து எடுத்து பேசுவோமா? இப்ப அந்த பையனை மைக் கேட்க சொல்லு. ஆளே இல்ல ப்ரோ. பயந்து ஓட்டானா?
ஆமா இன்ஸ்ட்ரக்ஷன் ஒருத்தரை வந்திருக்கும். வந்து இத்தனை பேர் அடிச்சா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும் இல்ல ஒருத்தனை போட்டு இத்தனை குரூப்ல. பேர் அடிச்சா அப்ப பயந்து வராம என்ன ப்ரோ ப்ரோ பண்ணுவாங்க? அவன் யூடியூப்ல சொல்றவன நம்பிட்டு இருக்கான். அவனை போய் இதாக்கி விட்டுட்டு அவனை விடுங்க ப்ரோ பைத்தியக்காரடி. கிங்ஸ்லி ப்ரோ ஒண்ணுமே கேட்கல நீங்க பேசுறது. அவர் பேசுறது கேக்குதா? கேக்கல ப்ரோ வந்து ரொம்ப அமைதியா கேக்குது. ஆமா யாருங்க கபிலன் ப்ரோ பேசுறீங்களா? இல்ல கிங்ஸ்லி ஹெட்செட்டை கொஞ்சம் பேசுறது. கைட்டுட்டு கிங்ஸ்லி ஹெட்செட்டை கைட்டு கொஞ்சம் ஐபோனை கொஞ்சம் நேரம் வச்சு பேசு. இல்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். அதான் ஓகே காத்தடிக்கிற ஓகே சத்தம் டெக்ஸ்லா தான் கார் கேக்குது. ஓட்டிட்டு இருக்கிறேன்ற. ஓகே டெக்ஸ்லா கார் ஓட்டிட்டு இருக்கிறான். ஓகே புரியுது. வாங்க ஜிப்சி வணக்கம். மில்லர் பாய் என்ன அடிக்கடி வரீங்க? மைக்கெல்லாம் வாங்க மாட்டீங்களா? ப்ரோ வந்து மில்லர் பாய் சும்மா உங்க கேட்டுட்டு இருப்பேன். அதான் ஒரு 2 நாள் இல்லையா என்ன ஆளை காணாம ப்ரோ எங்க விட்டாரு அப்படின்னு பாத்துட்டு இருந்தேன். பாத்தீங்களா? உங்க ஸ்பேஸ் கேக்குறது நல்லா இருக்கும். அப்படியே கேட்டு அப்படியே வந்து ஜாலியா போயிடுறது. ஜாலியா போறதா தூக்கம் வருதா? என்னது சும்மா வந்து நைட்டு தான் கேக்குறது. அப்படியே கேட்டு ஜாலியா தான் பேசிட்டு இருப்பீங்க, ஏதாவது கலைச்சிட்டு இருப்பீங்க. அப்படியே கேட்டு அப்படியே போயிடுது. ஓகே. எப்போ ரிலீஸ் இது ராயனு? ஏப்ரல் தான் சொல்றாங்க. ஆனா அது வந்து ஜூலைக்கு போகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த எலெக்ஷன்னால தள்ளி போகுன்றாங்க. எலெக்ஷன் ஆமா நாடாளுமன்ற தேர்தல் ஒரு நாள் தள்ளி போகுதுண்ணா. ஓகே ஆமா ஜூலைக்கு போகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே அதனால தான் தள்ளி போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா எலெக்ஷனால அது என்னன்னா கொஞ்சம் எல்லாம் காசு கீசு அப்படி ஃபுல்லா பிஸியா இருக்கும். ரெண்டாவது வந்து வாங்க சார் அது ஒரு மாதிரியா க்ரௌடோ எங்க திரும்பினாலும் ஃபுல்லா அரசியல் டாபிக் கண்டென்ட்டா இருக்கும். யூடியூப் பார்த்தாலும் சரி. இவனுக்கு வேற அரசியல் தெரியாம இவனுக்கு வேற புலம்பிட்டு இருப்பான் காக்காசு. இன்னொரு பக்கம் என்ன அசோக் சார் எல்லாருக்கும் எப்பமா இருக்கீங்க? அந்த பையன் எவ்வளவு நாகரிகமா பெருமையா சொன்னான். வந்து இப்படி ஓப்பனா வந்து முட்டையை போட்டு உடச்சிங்கன்னா அப்புறம் எப்படி நான் சமாளிக்கிறது அசோக் சார்? சரி எங்க அவன் போயிட்டானா? ப்ரூஃப் எடுத்துன்னு வரது அந்த போயிருக்கானா? அவன் வந்து ஃபாலோவர்ஸ் ஏத்ததுக்காக வந்துச்சு அந்த ஐடி, வேற ஒண்ணும் இல்லை. நம்ம கிங்ஸ்லி தம்பி இருப்பானே அவனை கூப்பிடுங்க. மீட்டிங்க அந்த பையன் வரவே மாட்டேங்கிறானே. அவனை தான் குரூப்ல போட்டு பயங்கரமா அடிச்சிட்டாங்களாம். நீ கலாய்க்க கூட வேண்டாம், நீ இந்த பக்கமே வர வேணாம் அப்படின்னு சொல்லி போட்டு அடிச்சிட்டாங்களாம் அந்த பையனை. என்ன அதுக்காக சரிங்களா அந்த அங்கிள் ஒருத்தருப்பாங்க அந்த அங்கிளை கூப்பிடலாம்லங்க. விஜய் சுந்தரா வந்து மைக்கேட்ட அந்த ஆளு குடிகார பைய வந்து கபிலா நான் உன்னை வெட்டிடுவேன்டா குத்திடுவேன்டா உன்னை ஆளை வச்சு போட்டு தள்ளிடுவேன்டா அப்படின்னு அந்த ஆளு எதுக்கு தேவையில்லாம அந்த ஆளை கேஸ் அனுப்பி வேற உள்ள அனுப்பணும் அப்படின்னு. அப்புறம் நாளைக்கு வந்து கபிலம் ப்ரோ நான் அமெரிக்காவுக்கு போகணும், ஆஸ்திரேலியாவுக்கு போகணும், நான் விசா அப்ளை பண்ணணும், தயவு செஞ்சு இதெல்லாம் ஃபோன் நம்பர் எடுத்து போட்டுறாதீங்க, என் ஃபோட்டோ எடுத்து போட்டுறாதீங்க அப்படின்னு கெஞ்சுவான். அப்புறம் வீட்டில் என் பொண்டாட்டி அடிக்குது கெட்டுக்கு திட்டுது அப்படின்னு அந்த ஆளு ஏதாவது ஒரு ஒயின் ஷாப்ல போய் ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த ஆளு பண்ற டார்ச்சர் இருக்கே ஐயே. சரி அப்ப யாருக்காவது மைக் கொடுத்து தூக்கி விடுங்க மேல. உன்னதான் தூக்கி விடணும் மேல. எனக்கு கீழே தூக்கிடாதீங்க, கீழே இருக்கவங்க மேல இல்ல தூக்கி இப்படியே விடுங்க சொன்னா பேசிட்டே என்ன இருந்துட்டு தூக்கி அதான் விட நடக்கும். மாட்டேங்க. ஜிப்சி என்ன வந்ததுல இருந்து மைக் ஆஃப் பண்ணிட்டே இருக்கீங்க ஜிப்சி? கரெக்டா வந்தேன், அதுக்குள்ள எல்லாம் ஓடிச்சுங்க. நிறுத்தி நிதானமா பேசுறதுக்கு சில ஐடிகள்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஐடிகளுக்கு வந்து நான் உங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்குறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பீஸ் கொடுக்குறேன். ஓகேவா? அசோக் சாருக்கு ஒரு பீஸு, அனந்த் சாருக்கு ஒரு பீஸு, ஆகாஷுக்கு ஒரு பீஸு, ஏன் இப்போ சரவண மேடம்க்கு ஒரு பீஸு, எல்லா ஜிப்சி உங்களுக்கு ஒரு பீஸு. இந்த மாதிரி நான் பிரிச்சு சண்டை இல்லாமல் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. நிறைய விஜய் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அதனால நிறைய பாகுபாடு இல்லாமல் சண்டை போடாமல் பிரிச்சு எடுத்துங்க. சரிங்களா? வச்சு செஞ்சு விட்டு அனுப்பிச்சிருங்க. எனக்குன்னு ஒரு பீஸ் ஒன்று வரும், ரேரான ஒரு பீஸ் வரும், என்ன மட்டுமே டார்கெட் பண்ணிட்டு வரும். அந்த பீஸை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? எனக்கு என்னமோ இவனுங்க வந்து டியூஷனுக்கு வர மாதிரியே இருக்கு. டெய்லி ஒருத்தனா போங்கடா, அவங்க லெசன் எடுப்பாங்க, அதெல்லாம் நோட் பண்ணி வைங்கடா, அதுக்கான ஆன்சர் நீங்க எடுத்து வைங்கடா, இதெல்லாம் நமக்கு 26ல யூஸ் ஆகும் அப்படின்னு அனுப்புற மாதிரி இருக்கு. அதே தான் எனக்கும் தோணும். எனக்கும் இப்போ மைனூட்டா அதான் டவுட்டும் வருது. கபிலன் ஸ்பேஸுக்கு போயாச்சா, சரி கபிலன் என்ன கேள்வி கேட்கறான், டே எல்லாம் நோட் பேட் எடுங்கடா, பென்சில் எடுத்துங்கடா, ரப்பர் எடுத்துங்கடா அப்படின்ட்டு உட்காந்து இவனுக்கு நோட் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சரிப்பா கபிலா, நம்ம பசங்க கிட்ட ஒண்ணு சொன்னோம். ஒரு வீடியோ நம்மளுக்கு தேவைப்படுது. அந்த டிஎம்கேல ஒருத்தன் வந்து அந்த பெரியவர் ஒருத்தர் வந்து சொல்லுவாரு, இந்த மாதிரி 96ல வந்து கூப்பிட்டு தலைவரை கூப்பிட்டு ½ வந்து பிரதமர் உங்களை வச்சு பேசினாங்க. அப்ப கூட அவர் வரமாட்டேன்னு சொன்னாரு. கராத்தே அதனால தியாகராஜன், அந்த கராத்தே தியாகராஜன் இல்ல, கராத்தே தியாகராஜன் நிறைய பேர் பேசிருக்காங்க. திமுக பேசிருக்காங்க, காங்கிரஸ்ல இருந்து கராத்தே தியாகராஜன் விட்டுரு, அது அவனுங்க இருக்க மாட்டானுங்க. டிஎம்கே மெயின் பேர் நிறைய பேர் இருக்காங்க.
சார் நான் பாக்குறேன் அந்த வீடியோ எடுத்து வச்சுக்கலாம். அவன் நீங்க வந்தான்னா போயிட்டு அந்த வீடியோ போட்டு அடிப்பான். யூடியூப்ல சுபவி தேடினாலே தானே, அள்ளி சுப வீரபாண்டியன் தானே. சுபவி கரெக்ட். அது அந்த புதிய புதிய தலைமுறை தலைமுறை கொடுத்த வீடியோ. இன்டர்வியூ தானே, புதிய ஆமா தலைமுறையில ஆமா கொடுத்த கரெக்ட். ஆமா ஆமா அது அதேதான் இருக்குங்க அதேதான். இருக்குங்க அதை எடுத்து ட்விட்டர்ல வச்சுக்கோ, அதை இருக்குங்க, எடுத்து வச்சுக்கோ. ட்விட்டர்ல இருக்கு. அது நிறைய இப்ப கூட அது எப்பயோ பாத்துட்டு இருந்தேன் அது. தலைவர் அனௌன்ஸ் பண்ண அடுத்த நாள் புதிய தலைமுறை காலையில அந்த புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சி. அது இவனுக்கு என்ன வெண்ண தெரியும், வெண்ண இவனுக்கு என்ன தெரியும்? வேணா ஒண்ணும் தெரியாது. நான் தான் கேட்டேன், அதுக்குதான் கேட்டேன். தம்பி 90s பறந்துட்டியாப்பான்னு அதுக்குதான் கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. அரசியல் கட்சி ஆரம்பிக்கல. எந்த ஊர்ல தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல இந்தியால எவன் தனியா தன்னோட சொந்த கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சு நான் வேற ஒருத்தனை சிஎம்மா வைக்கிறேன்னு சொல்லி எவன் சொல்லியிருக்கிறான் அது வரைக்கும்? என் தலைவன் தவிர வேற யார் சொல்லியிருக்கிறார் அது வரைக்கும்? நான் என் சொந்த காசுல கட்சி ஆரம்பிக்கிறேன், நான் கட்சி உனக்கு ஆரம்பிக்கிறதுன்னா நமக்கு ஓட்டு உரிமை எல்லாம் ரத்த ஆயிடுமா? நான் என்ன இவனுங்க லாஜிக் இல்லாம பேசிட்டு கட்சி ஆரம்பிக்கலையா, அதனால நம்ம ஓட்டு கேள்வி போடுற கேட்கக்கூடாது. அப்ப ரஜினி எல்லாருக்குமே ரசிகர்கள் அரசியல் வாக்கு பேசுறதுக்கு வேணான்னு உரிமை இருக்குது. அப்பனா ரஜினி ரசிகர்கள் ஓட்டு வேணான்னு ஓப்பனா ட்வீட் போட வேண்டாம் வக்கு சொல்லிடுங்க. இருக்கணும் ஆமா விஜய் ரசிகர்களுக்கு. கரெக்ட். பகிரங்கமா அறிவிக்க சொல்லுங்க, ரஜினி ரசிகர்கள் யாரும் ஓட்டே போடாதீங்கன்ட்டு. ரஜினி ரசிகர்கள் வாக்கு இங்க விஜய் கட்சிக்கு வேணான்னு ஓப்பனா ட்வீட் போடணும். ஏன்னா ஒரு விஜய் ரசிகர் தைரியமான ஆம்பளை இருந்தா போடணும்ல. அட விஜயா போட சொல்லு, தில் இருந்தா. விஜய்க்கு வக்கு இருக்கா? புசியானந்துக்கு வக்கு இருக்கா ட்வீட் போட? இல்ல அவரு அசிங்கமா திட்டிட்டு ஓடி வருவாரு, அப்புறம் பரவாயில்லையா? அது எப்படி விஜய் வந்து அடுத்த ரஜினிகாந்த் போய் வரணும்ல இன்னொரு வாட்டி போயிட்டு? அதான் எனக்கு வந்து இப்போ அரசியல் பற்றி ரஜினி சார் பற்றி பேசும்போது இந்த 96 அந்த டைமில் அவர் முதல்ல நான் மொட்டையில் அப்போ தான் பார்க்குறேன். நான் சொல்கிறது வந்து ஆஃப்லைன் வீடியோ. அது சன் டிவியில் அப்போது நெருப்பு மாதிரி இருக்கும். மனுஷன் மொட்டை அடிச்சுட்டு ஏர்போர்ட் இறங்கி ஜிப்சி அது வந்து 2003 அவர் மொட்டை அடிச்சிட்டு இருந்தது வந்து 2003 தான். அதுல இந்த அதுல வந்து ஆமா ஜூனியர் விகடன் ரிப்போர்ட்டர்லாம் அந்த போட்டோவே இருக்கும். அந்த அதுவே படம் மாதிரி இருக்கும். நீங்க படம் எல்லாம் போத்தவில்ல, இந்த சிவாஜி இதெல்லாம் அப்புறம் வந்தது. அந்த டைம்ல வர்ற இதுவே வந்து படம் மாதிரி இருக்கும், தகதகன்னு இருக்கும், செம்ம சீனா இருக்கும் பார்க்கவே. சிகரெட் வச்சுட்டு இப்ப பைப் லைன் சிகரெட் ஒண்ணு வச்சிருப்பாரு அதுவா? இல்ல இது நான் சொல்றது ஏர்போர்ட்ல இருந்து வர்றது இவங்க அந்த எலெக்ஷன். ஆமா எலெக்ஷன் டைம். ஆமா அதுல தான் சொல்றேன், ஜிப்பா போட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் ஜிப்பா போட்டு கையில பைப் சிகரெட் வச்சிட்டு போறாரு. இல்ல டார்க் ஷர்ட் மேல டார்க் ஷர்ட் மொட்டை தலையோட. ஆமா மொட்டை போட்டிருப்பாரு. மனுஷன் பார்க்கவே கொஞ்சம் பயங்கர பவரா இருக்கும். படத்துல எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி ரொம்ப கோவமா ஒரு மாதிரி ஃபயராகவே இருப்பாரு. ஆஃப்லைன்ல அந்த சன் டிவில அடிக்கடி காட்டுவாங்க. எனக்கு அடிக்கடி நான் பார்த்து ஞாபகம் இருக்கு. ஃபிளாஷ் போடுவாங்க, அதுவே சும்மா ட்ரெய்லர் மாதிரி இருக்கும். அந்த டைம்ல இவனுங்கெல்லாம் இதெல்லாம் பார்த்தானா இன்னைக்கு ஒண்ணுக்கே போயிடுவானுங்க இந்த குழந்தைங்கலாம். ப்ரோ அப்படியே இன்னொன்று இருக்கும் பாருங்க, அந்த பஸ்ல இருந்து இறங்கி வரும்போது சாதாரணமா வருவாரு, அப்படியே அந்த உள்ள போனோன்னையும் கோட் சூட் எல்லாம் போட்டு அந்த ஸ்டைல் பண்றதெல்லாம் பயங்கரமா இருக்கும். நான் தேடி பாக்குறேன், அந்த போட்டோ கிடைச்சு அனுப்புறேன். ஏன்னா அது வந்து இந்த நக்கீரன் ரிப்போர்ட்டர் அதுலாம் கவர் போட்டோவே பார்த்துருக்கேன் நான். அப்படி தொங்க விட்டுருப்பாங்க அந்த பெட்டிக்கட்டெல்லாம், அப்போ தொங்க விடுவாங்க. அதுவே செம்மையா இருக்கும், கொஞ்சம் ஃபயரா இருப்பாரு மனுஷன். நான் அந்த போட்டோ எங்கேயா கிடைச்சதுன்னா உங்களுக்கு ஷேர் பண்றேன். ரஜினி எல்லாம் இப்ப பாக்கணும், உனக்கெல்லாம் தெரிச்சு ஓடிடுவானுங்க. அந்த மனுஷன் எதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறான்னா அவன் இஷ்டத்துக்கு பேச வேண்டியது. வாய்க்கு வந்து இஷ்டத்துக்கு பேசிட்டு இருந்தான். அவன் வந்தான் வளரலாம் போயிட்டே இருக்கான். இன்னொருத்தன் வருவான் வளருவான் போயிட்டே இருப்பா ரிப்பீட்டு. அந்த உளர்வான்ற பூரா வாந்தி எடுப்பான்னு சொல்லிவிடுங்க, அதான் செய்வானுங்க. பாஷா அரவிந்த் நேத்துல இருந்து பையன் சைலண்ட் ஆயிட்டான். டேய் அதான் சாரி கேட்டனடா ப்ரோ. அதெல்லாம் இல்ல ப்ரோ, பரவாயில்ல. ரொம்ப டென்ஷன் ஆகி கொஞ்சம் சூடாயிட்டேன்னு வச்சுக்கேன், அப்படியே போயிருக்கு. பரவாயில்ல. நீ ஒரு நாள் ஸ்பேஸ்ல இப்போ சாக்கு போக்குல அப்படியே ஏதோ ஒன்று சுத்தி சொல்லிட்டு போயிட்ட, நல்லா கோச்சிக்கிட்டேன்னா என்ன? ஆமா ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ. என்ன ப்ரோ? ரைட்டு. அப்புறம் சொல்லுங்க ஜிப்சி, அனந்த் சார், மில்லர் பாய். என்ன அனந்த் சார் எப்படி போச்சு பிறந்த நாள்? நல்லா போச்சா? இந்த மனுஷன் கேட்கும் போதெல்லாம் பதில் சொல்ல மாட்டாப்புல, விட்டுட்டு போயிட வேண்டியது. இங்கதான் வீடியோ தான் தேடிட்டு இருக்கேன். அப்புறம் எப்படி பிறந்த நாள் எப்படி போச்சு? நல்லா போச்சா? கொரோனாவா? ஐயோ, பிறந்த நாள் சரி அப்படி ஒழுங்கா தெளிவா பேசு. நல்லா போச்சு. நான் வீடியோ போடுறேன், வீடியோ குரூப்ல ஷேர் பண்றேன்.
ஓகேவா? சரி சரி. இது போடுறாங்க ப்ரோ கமலா தியேட்டர்ல அண்ணாமலை அனந்து சார் போலையா? இப்பதானே நீ பொங்கலுக்கு கேள்வி கேட்டிருக்கிற. அவர் வந்து கருணாநிதி எனக்கு பதில் சொல்லுவாரு. வரண்டா போ போ போலாம். ஏன் இப்ப நீங்க என்ன டார்கெட் நீங்க வரவிட விட்டுற என்ன டார்கெட் நீங்க? ஹலோ கேட்டேன் என்னமோ அந்த பக்கம் ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி. என்ன யார்கிட்ட டிஎம்ல பேசிட்டு இருக்கீங்களா? வாட்ஸ்அப்ல யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா? நானே கபிலடா தம்பி. நான் வந்து வீடியோ தேடி சுபவி வீடியோ தேடிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் கிடைச்சிருச்சு. அவர் பிஸியா இருக்கிற போல. சரி நான் இந்த பக்கம் வரேன். ஒரு கேஷுவல் டைக் தான் இந்த ஸ்பேஸ் போட்டேன். உண்மையா பொய்யான்னு போட்டேன். அது வந்து ஒரு மாதிரியா போயிட்டுருச்சு. சரி பரவாயில்ல இருக்கட்டும். எங்க பிளாக்கை காணோம்? இம்ம நேரம் இங்கதானே இருந்தான். அது ஒன்றும் இல்லை பாஷா பாய். சில பேர் நம்ம குரூப்ல இருக்கிறவங்க போயிட்டு மற்றவனோட டிஎம்ல போய் காலில் விழுந்து கையில விழுந்து ஐயா அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து எல்லாம் வந்துருச்சு பாஷா பாய். புரியுதா இல்லையா? இல்ல அவன் சொல்லனாலும் தெரியும் ப்ரோ. வேற என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு இறங்கும். என்ன இருக்குன்னு தெரியல. இல்ல இன்னைக்கு இறங்கும். எவன் வந்து எந்தெந்த குரூப்ல எக்ஸ்பிரி கிட்ட போய் காலில் விழுந்தது கையில விழுந்தது, அப்புறம் எந்தெந்த குரூப்ல காலில் விழுந்து கை விழுந்தது எல்லாம் ஒண்ணு ஒண்ணாக இறக்கப்படும். ரெடியா இருந்துங்க. அவன்கிட்ட அதெல்லாம் பண்றது முன்னாடியே தோனி போட்டோ மட்டும் டிபில இருந்து எடுக்க சொல்லுங்க. அதுதான் செம்ம காண்டே இருது எனக்கு. என்ன வேணா பண்ணிட்டோம். ஆமா ப்ரோ பாஷா ப்ரோ அந்த மாதிரி ரொம்ப வல்கரா பேசிட்டு தோனி போட்டோ கோலி போட்டோலாம் வச்சுட்டு வருவானுங்க. திருப்பி பயங்கர கோவதுரா. உண்மைதான்டா. அந்த தோனி போட்டோ பாக்க சமக்கு எடுப்பு வருது. பாஷா ப்ரோ இதுல என்னத்தரமா பிளானு? கபிலன் ப்ரோ எப்படியா ஐடியா தூக்கணும். யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். எனக்கு அழுகையா வருது. உங்க மேலதான் ப்ரோ நல்ல வன்மத்துல இருக்கானுங்க. மில்லர் பாய் இன்னொரு 20 நிமிஷம் இரு. வீடியோவோட இறக்கும். எவன் அங்க உள்ள போய் எவன் கிட்ட போயிட்டு என்னென்ன பேசினா, அதுக்கு அவன் என்ன சொன்னான், அது எல்லாமே மொத்தமா எல்லாம் இறங்கும் பாரு. நீ பாரு. இவன் என்ன ப்ரோ அது என்ன ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா? விஜய் திட்டுறான், திரும்பி விஜய்க்கு சப்போர்ட் பண்றான். பைத்தியம் ஆயிட்டானா? அந்த 3 படத்துல தனுஷுக்கு வர வியாதின்னு நினைக்கிறேன். அது கூட கிடையாதுடா. இவனுக்கு என்ன தெரியுமா, ஒரு மாதிரியா தண்ணி அடிச்சுட்டு ஒண்ணு பேசுவோம். அந்த விஜய் சுந்தர் வந்து பேசுவோம் தெரியுமா? தண்ணி அடிச்சுட்டு ஒரு மாதிரியா வந்து லூசுத்தனமா ஒரு நாள் ஒண்ணு வந்து பேசுவோம், இன்னொரு நாள் வந்து கபிலம் ப்ரோ நான் உங்க பெரிய ஃபேனு, பிக் ஃபேனு அப்படிம்பா. அந்த மாதிரி மாத்தி 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 பேசிட்டு இருக்கிறானு. விடு பாத்துக்கலாம். அவனுக்கு என்ன காண்டுன்னா கட்சியில 2 கோடி பேர் உறுப்பினர்களை சேர்க்கணும். நீ எப்படி சேர்ப்ப? எப்படி சேர்ப்ப? நீ சொல்லு. 2 கோடின்றது சர்வ சாதாரண நினைச்சிட்டு இருக்கியா? ஐடியில 2 கோடி ஐடி ஓபன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணலாம் ப்ரோ. ஒரு ஆளுக்கு என்ன 100 ஐடி கிரியேட் பண்ணா வராது. விஜய் ஃபேன்ல 80% பேருக்கு ஓட்டே கிடையாதுடா. அவன் எல்லாம் 17-16 வயசுல தானே இருக்கிறான். ஆமா உண்மை உண்மை. எவனா ஒருத்தனுக்கு நீ ஓப்பனா கேக்குறான். நீ இது வரைக்கும் ஒரு விஜய் அன்னைக்கு வந்து ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட்ல வண்டி மேல ஏறி நின்னால, இல்ல நெய்வேலியில வண்டி மேல ஏறி நின்னால, எத்தனை பயலுக்கு மூக்கு கீழே மீச இருந்து நீ நினைக்கிற? சொல்லு ப்ரோ. கபிலன் ப்ரோ அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ரிஹர்சல் பாத்துருக்கானுங்க ப்ரோ. அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்களா? அதெல்லாம் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. இல்ல எனக்கு அனுப்பிடுமில்ல எனக்கு லிங்க் போட்டு விடு. அது நான் தேடிட்டு இருக்கேன். நான் வந்து சும்மா சாதாரணமா பாத்துட்டு வந்து ரீட் பண்ணிட்டு போயிட்டேன். நான் தேடி உங்களுக்கு லிங்க் மட்டும் டிஎம் பண்ணி விட்டுருங்களே எனக்கு ப்ரோ. இல்ல யூத் விங் ஸ்ட்ராங் பண்றாங்க. ஆமா யூத் விங் மட்டும் ஞாபகம் பார்த்தா சைல்டு விங் தாண்டா இருக்கணும். யூத் விங் ஆம்ல யூத் விங் சைல்டு விங் தாண்டா வைக்கணும். அவங்களுக்கு ஓட்டு போடுற வயசே இல்லையா இவங்களுக்கு வந்து யூத் விங் ஆம்ல. அங்க என்னடா எனக்கு யூத் விங் வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஸ்பேஸ் போட்டு டார்ச்சர் பண்றாங்க எம்என்எம்னு. இங்க என்னடா இவனுக்கு வந்து அது வேற ரகம். அது இல்ல சத்தியம் பண்ணி சொல்லுங்க, அது யார் பார்த்து விட்ட வேலைன்னு? யூத் விங் எம்என் எதை சொல்றான் அவன்? எம்என்எம் யூத் விங் சொன்னீங்கல்ல, அது யார் பார்த்து விட்ட வேலை? அது ஒண்ணுடா. குரூப்ல எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்க, என்னன்னு கேட்க வந்தேன். இந்த மாரி கபிலன் ப்ரோன்ட்டு யாரும் இவன் பாஷா இருந்தா லிங்க் எடுத்து போட்டு விட்டான். சரி நம்மளும் போய் லிசன் பண்ணுவோம்ட்டு லிசன் பண்ணேன். அப்போ வந்து என்ன யாருமே மைக்க வாங்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. உடனே போயிட்டு நான் என்ன பண்ணேன், டக்குன்னு மைக்க வாங்கினேன். மைக்க வாங்கிட்டு நான் அங்க உள்ள லேடிஸ் தான் ஹோஸ்ட் ஆச்சா, அதனால போய் நாகரிகமா பேசிட்டு வரணும்ல.
அதனால அங்க இன்னும் தலைவர் பத்தி எதுவும் பேசல. அதனால நம்ம நாகரிகமா பேசிட்டு வந்தோம். உடனே நமக்கு வந்து கொத்தி விட்டாங்க நம்மள. ரைட்டு கமலஹாசன் கட்சி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சாயத்தை பூச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் போயிட்டு டார்க் காமெடி பண்ணிட்டு வந்தேன். உள்ள போயிட்டு நீங்க வந்து யூத் ஐடி எப்படி இது பண்ணணும், ஸ்ட்ராங் பண்ணணும் சொல்லி நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. ஆனா இங்க அதுலயே ஒரு கமல் ஃபேன் சொன்னாப்புல, இந்த மாதிரி வந்து கமல்ஹாசன் அவர்கள் போடக்கூடிய ட்வீட்டை விட மற்றவங்க போடக்கூடிய ட்வீட் லைக்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு. அதான் நான் சொன்னேன், நீங்க கமல்ஹாசன் வந்து போடக்கூடிய ட்வீட் லைக்ஸுக்கு கம்மியா இருக்கு, அப்ப இவங்களுக்கு அதிகமா இருக்குன்னா அப்ப ஃபேன் ஃபைட் தான் இங்க இருக்கிற ஐடிகள் பேச பண்ணுது. உங்க சைட்ல ஒரு 2-3 பேர் இருக்கு, பேரு டைப்பரு, அந்த மாதிரி பேர் சொல்லாம மறைமுகமா சொன்னேன். அது அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அதான் நான் சொல்லிட்டு வந்தேன். அது அவங்க ஏத்துக்கிறான் தான் அந்த சைடு. உனக்கு வந்து எதிரிகள் அதிகமா வேணாம்னா நீ முதல்ல எதிர்ப்பு தெரிவிக்காம இருந்தாலே போதும், உனக்கு எதிரிகள் அதிகமா உருவாக மாட்டாங்க. இல்ல நம்ம அடிக்கிறதா அவனுங்களை அடிச்சுக்கிறாங்க. அதுதாங்க நம்ம சொன்னதப்பா நாங்க சொன்னோம். அதுவே நம்ம நீயோ நானோ போய் ரஜினி ரசிகன் போய் சொன்னாலே, ஒரு ரஜினி ரசிகன் நான் ஒருத்தன் போய் மைக் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க, இது ஃபேன் ஃபைட் ஸ்பேஸ் இல்ல, இது வந்து எங்களுக்குள்ள நடக்கிற ஒரு ஸ்பேஸ், தயவு செஞ்சு ஃபேன் ஃபைட்னு நினைச்சு வந்துடுறேன். இல்ல நான் எதுவும் சண்டைலாம் போட வரலன்னு சொல்லிட்டு தானே நான் போனேன். நம்ம போய் இப்போ நான் போய் தலைவர் டிபி வச்சுட்டு தான் நான் போய் அங்கே பேசுறேன். நாளைக்கு ஏதாவது தப்பா பேசுனேன்னா அப்புறம் வாண்டடா போய் என்னடா கபிலா போய் சண்டை வளர்த்து விடுறியா அப்படின்னு நம்மள தானே குறை சொல்லுவாங்க. அப்புறம் எனக்கு வேற சண்டை வர போட தெரியாது, அமைதியாக தான் பேச தெரியும். எனக்கு இந்த சண்டை போடுறதா இருந்தால் இப்போ நான் வந்து பாஷா இருந்தோ இல்லை அசோக் சார் இல்லை அனந்த் சாரையோ கூட்டிருப்பேன், இல்லை கிங்ஸ்லேயே கூட்டிருப்பேன். மன்சூர் அலிகான் என்ன இந்த விஷயத்த பத்தி பேசிச்சிருக்கா? அப்படி ரிஷா விஷயத்தை பத்தி அது நாட்டுக்கு ரொம்ப முக்கியமாடா. ஏதோ ஒண்ணு போட்டுடா விட்றா ஆளு. இப்ப வந்து இந்திய ஜனநாயக சிறுத்தை புலி, இந்திய ஜனநாயக புலின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாப்புல. நான் அங்க யோசிச்சுட்டு இருக்கிறேன், நான் எந்த இடத்துல வச்சிருக்கிறேன், நீ எந்த இடத்துல வச்சிருக்கிறேன். இது இப்போ ஒருத்தர் வந்திருக்கிறாரு, இப்போ ஒருத்தர் பெரியவர் வந்திருக்கிறாரு, வந்த உடனே என்னை கண்ணா அப்படின்னு திட்டுவாப்புல, ட்ரிகர் ஆகி திட்டுவாப்புல, என்ன பேச விட மாட்டாப்புல. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? ரொம்ப லோ ஆகுது சார். என்ன டபுளா கேக்குது எல்லாம்? சொல்லுங்க சார். சார் என்ன சார், எங்க சார் இருக்கீங்க? வாய்ஸ் கிளியரா கேட்கல சார், ஏதோ கிணத்துக்குள்ள இருந்து கேட்கற மாதிரியே கேக்குது சார். என்ன சார் வீட்ல இருந்து பேசுறீங்களா? அதான் அடக்கமா பேசுறீங்களா? சரிங்க சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? சூப்பரா இருக்கு சார். எங்களுக்கு என்ன சார், நாங்க ரொம்ப சௌக்கியமா இருக்கோம் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன சார் பொண்ணு அபியூஸ் பண்ணனா? எங்க சார் பண்ண? என்ன சார் புரியல சார்? நீங்க என்ன பேசுறீங்க அதுக்கெல்லாம் வந்து நாங்க பதில் சொல்லுவோம். சார் நீங்க தான் சார் மைக்க வந்து கேட்டு வந்தீங்க, அப்ப நீங்க தானே பதில் சொல்லணும். நீங்க கேளுங்க சார், கேள்வி கேளுங்க சார். சரிங்க சார். கட்சி கொள்கை சார், கட்சி கொள்கை 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 சொல்லலாம் சார். ரஜினி எல்லாம் வந்து ஓடி போய் ஒளிஞ்சிட்டு கட்சியை கலைச்சா ஆளு கிடையாது சார். பதில் வரலையே. கட்சி கொள்கைன்னு கேட்டா இங்க தலைவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, கட்சி ஆரம்பிக்கல, அது எங்க பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம் சார். உங்க கட்சி கொள்கை என்ன சார்? ஒளிஞ்சிட்டாரு சார். சார் உங்க கட்சி விஜய் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரா? ஆமா சார், 2 வருஷம் கழிச்சு எலெக்ஷனுக்கு வராரு. கட்சி கொள்கை சார், கட்சி கொள்கை சார். சார் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொள்கை சார். சார் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொள்கை என்ன சார்? சார் நாங்க வரும்போது அறிவிப்போம் சார். அதுக்கு சார் சார் 12 நாள் ஆச்சு சார் கட்சி ஆரம்பிச்சு. அதுதான் சார் நாங்க கீழே அதுக்கீழே போட்டிருக்கோம், வரப்போ அறிவிக்கப்போன்னு சொல்லி. என்ன போட்டிருக்கீங்க? கட்சி கொள்கை அறிவிக்க போறோம், வரப்போ அறிவிக்க போறோம் போட்டிருக்கோம், கிளீனா போட்டிருக்கோம். அதான் வந்துட்டீங்களே, வந்துட்டீங்களே. கட்சி கொள்கை சொல்லுங்க. சரி ஒரே ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க. 3 டிசம்பர் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க, அப்புறம் நீங்க கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். கிங் கேபிட்டல் இந்த கதைலாம் சார் நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்துருச்சுன்னா, நாங்க கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க கேக்குற கேள்விக்கு நாங்க பதில் சொல்றோம். உங்க கட்சியோட கொள்கை என்ன? கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இல்லையா நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரலையே என்ன? இல்லையே சார் நான் கேட்ட கேள்விக்கான பதில் வந்துருச்சுன்னா நீங்க கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். 3 டிசம்பர் அன்னைக்கு வந்து நான் வரேன் அரசியலுக்கு சொல்லிட்டு
அடுத்த ஏன் சார் வராம விட்டாரு? ஏன் சொல்லுங்க சார். ஆமா சார், வரலன்னு அவர் தான் சார் சொன்னாரு. வரன்னு சொன்னது அவர் தான் சார், வரலன்னு சொன்னது அவர் தான் சார். இல்ல இப்போ இல்ல உங்களுக்கு என்ன இல்ல சார் பிரச்சனை? இல்ல கபிலன் ப்ரோ நீங்க பேசாதீங்க, அவரை பதில் சொல்ல சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம தலைவர் அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னாரு, ஏன் வரலன்னு சொல்லி கேக்குறது பித்தலாட்டமா இருக்குல்ல. அப்படியே உட்காந்து பதில் சொல்லாம மோடி மட்டும் தனமா இல்ல. இல்ல இல்ல சொல்லட்டுமா? இல்ல இல்ல அவர் சொல்றாரு. இல்ல 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 நானே சொல்லிடுறேன். நீங்க சொல்ல மாட்டேன். யாரு நான் சொல்லட்டுமா? என்ன யாரு சொல்லணும்? நீங்க கேள்வி மட்டும் தான் கேட்கணும். இவரே பதில் சொல்லுவாரா? இவரே கேள்வி கேட்பாரா? நினைச்சிட்டு இருக்கீங்க. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க கட்சிக்கு, விஜயோட கட்சி வந்து கட்சி கொள்கை இருக்குன்னு. அதான் கிடையாது. பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும், இதுதான் கட்சியோட கொள்கை. அதானே குட்டி ஸ்டோரியில முதல்ல ஆப்போசிட்ல என்ன பேசுறாங்கன்னு கேட்டு பேசணும். இல்ல எப்பவுமே வந்து ரஜினி சார் ஒண்ணு பண்ணுவாரு, அதை அப்படியே அண்ணன் எழுதிட்டு வந்து சொல்லிடுவாரு. இந்த வாட்டி அவர் கொள்கை எதுவும் சொல்லலையா, அதனால அண்ணனுக்கு இப்ப எதுவும் கிடைக்கல. இப்ப யாராவது ரஜினி சார் வந்து ஏதாவது கொள்கை 10 கொள்கை சொன்னா அண்ணன் அதை அப்படியே ஜெராக்ஸ் சொல்லிடுவாரு. அது தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க கொள்கையை சொல்லிட்டு வராம போய்க்கணும். அங்கதான் பிரச்சனைங்க. மைக்க ஆஃப் பண்ணிருக்கிறேன்னு கூட தெரியாம அங்க புலம்பிட்டு இருக்கிறாப்புல. இப்ப பாருங்களேன், ஏய் கபிலா மைக் ஆன் பண்ணாம என்னத்துக்குடா நீ மியூட் போட்டா டாய் அப்படின்னு பாப்புல பாருங்க. ஏன் வரலன்னு சொல்லட்டுமா? அவர் ஏன் வரலன்னு நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. நீங்க என்ன வேணா சொல்லுங்க ப்ரோ, கேட்டுக்கிறோம். உண்மைதான். அவர் கட்சி கிணத்துல இருந்து வெளியில வாங்க ஐயா, கிணத்துல இருந்து வெளில வந்து பேசுங்க ஐயா. எக்கோ அடிக்குது ஐயா, ப்ளீஸ் இருக்கு. நாங்க ஒரு நிமிஷம் நீரோடையில இருக்கீங்களா? இல்ல சுந்தர் கேக்குறதா? நான் பேசுறதெல்லாம் கேக்குது உங்களுக்கு? ஆமா, இவ்வளவு நேரம் நாங்க பேசுறதெல்லாம் கேட்கல. இப்ப நீ பேசுற மட்டும் தான் கேட்க போகுது. ஏன் டைம் வருது? இருங்க அவரு இருங்க சுந்தர் கேக்குறதா இல்லையா? பதில் சொல்லுங்க ப்ரோ. என்ன மைக் ஆஃப் பண்ணிட்டு அப்படி அவ்வளவுதானா? அந்த மைக் ஆன் பண்ணிருக்கிறான், ஆன் பண்ண கூட தெரியாம அந்த வர வெளில போயிட்டான். அப்புறம் அவன் பிளாக் வந்தான், ஸ்ரீன்ற ஒரு ஐடியா வெளில அனுப்பி விட்டான். நீ வந்த இந்த விஜய் சுந்தர் ஐடியா வெளில அனுப்பி விட்டப்பா. கோச்சிட்டேன் போங்க, சும்மா கடுப்பை கிளப்பிட்டேன். ஏதோ ஒரு பீஸை வச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ண வரும். அதுக்குதான் நான் வெயிட் பண்ணிருக்கேன். என்டர்டைன்மெண்ட் பண்றது கஷ்டப்பட்டு மைக் எடுத்துறான், மைக் எடுத்துட்டு மேல கொடுத்து அவன் மைக்கு கேட்டுறான், மைக் கொடுக்குறேன், நீ வந்து இப்படி கீழே இறக்கி விடுற. ஒவ்வொருத்தனும் போதையில வரான். என்ன பண்றது? பாத்தியா மில்லர் பாய், நாங்கெல்லாம் எப்படி வண்டி ஓட்டுறோம் பாத்தீங்களா பாய்? மில்லர் பாய் இல்ல கபிலன், நீங்க வந்து பதில் தெரிஞ்ச கபிலன் பாமா அவர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு கேள்வியே தெரியாத அந்த மாதிரி கமல் ஸ்டைல்ல சொல்ற மாதிரியே இருக்கு. இவா அந்த மாதிரிதான். யாரு துபாக்கூர் எங்கடா அசோக் சார் வாய திறக்கலன்னு பார்த்தேன். தலைவர் கமல்னு வாதம் வந்தாலே போதும் வாய ஏய் அக்கா விஜய் ஃபேன்ஸ்ல எப்படிதான்ப்பா நீங்களாம் நாளை பின்ன வாங்க ராஜ் வணக்கம். இல்ல நீங்களும் போற போக்குல 2-3 பொய்ய மாத்தி பேசிட்டீங்க. அங்க போய் டார்க் காமெடி பண்ணேன்னு சொன்னீங்க. டார்க் காமெடி அவர் பண்ணாலே அவங்களுக்கு புரியாது, நீங்க பண்ண எப்படி புரியும் சொல்லுங்க? டார்க் காமெடி பண்ணிருந்தா பரவாயில்ல, நீங்க பண்ணது எல்லாரும் பாத்துட்டோம். அப்புறம் என்ன டார்க் காமெடி? ஏங்க எனக்கு முன்னாடியே உள்ள போயிட்டு 3/4 மணி நேரமா உட்கார்ந்து லிசன் பண்ணது இவங்க தான். இல்ல எல்லாரும் போய் மைக்கு யாருக்கா வேணுமான்னு கேட்டா யாரும் வாங்கல. இவர் வந்துட்டு இவர்கிட்ட தான் கபிலன் போய் நீங்க ஏன் வாங்கலன்னு யாரோ கேட்ட மாதிரியும் இவர் உடனே யாரும் இல்லையா நான் இருக்கிறேன் வந்துட்டேன்னு ஓடுறாப்புல. யாரு உங்களை கூப்பிட்டாப்போ? எல்லாரும் மைக் வாங்குறீங்களா? நீங்க யூத் விங்கின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஓபன் பண்ணுவாங்களா? அவங்கள்ட்ட நாளைக்கு அவன் வந்து பேசுவான் பாருங்க. ஒரு சீட்டுக்கு நான் படுற பாடு எனக்கு தெரியுதா? நீங்க பாட்டு பேசிட்டு இருக்கீங்க, நான் அந்த ஒத்த சீட்டு வாங்க எவ்வளவோ மண்டி போட வேண்டியது இருக்குன்னு அவன் நாளைக்கு பேசுவான் பாருங்க. ஓகே ஆனந்த் சார், ஓகே ஆனந்த் சார், பாத்துக்கிறேன். மனுஷன் தேடி பிடிச்சி எனக்கு லிங்க் அனுப்பிச்சு விட்டுருக்காப்புல. தேங்க்யூ ஆனந்த் சார். என் பழைய ஐடியா இருந்தா எனக்கு பிரச்சனை இல்லைங்க. ஆட்டோமேட்டிக்கா எல்லா லிங்க்கும் உள்ள நான் புக் மார்க்கே பண்ணி வச்சிருக்கேன், அதனால பிரச்சனை இல்லை. புது ஐடினால இப்பதான் அவருக்கு மைக் கொடுங்க.
இது நம்ம தேடின ஐடியா வீடியோ கிடையாது. இது இன்னொரு தலைவரோட வீடியோவே இன்னொன்னு இருக்கு. ஆனா இதை ப்ளே பண்ணி ஆகணும். ஓகேவா? இதுவும் 96 தான். அவர் என்ன பேசினாரு இந்த ப்ரூஃப் அவரே பேசினது. இது அவனு ஓகே நோட் பண்ணிக்கோ. என்ன இப்பயே ப்ளே பண்ணுமா? அனந்த் சார் பாவம் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. அவனுக்கு தெரிஞ்ச ஒரே டைலாக் அததான் அவனுக்கு காலகாலத்துக்கு சொல்லி அவனுக்கு சொல்லிட்டு இருக்கானுங்களே தலைவர் வந்து வரேன் சொன்னாங்க. அப்படியே ப்ளே பண்ணு. இப்போ நீங்க அந்த ப்ரூஃப காட்டிட்டா அவனுங்க அப்படியே ஒத்துப்பானுங்க. ஏன் சார்? இல்ல இதுக்கப்புறம் அவனுங்க கேட்க கூடாது. அவனை ப்ளே பண்ணு. அவன் ஒவ்வொரு வாட்டி இந்த வீடியோ நம்ம ப்ளே பண்ணுவோம். அவனுக்கு கேட்க சார் அதெல்லாம் ஒண்ணும் ப்ளே பண்ண தேவையில்ல சார். எல்லாரும் பாத்துருப்பானுங்க. இவனுங்களுக்கு தெரியாது. ஆனந்த சார் ரொம்ப அப்பாவியாவே இருக்கிறாரு. எனக்கு அதுதான் இல்ல கபிலா, நான் இதை ப்ளே பண்ண சொல்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நம்ம தலைவர் எப்படி ஜெயலலிதா வந்து ஹேண்டில் பண்ணாங்க, விஜய் எப்படி ஹேண்டில் பண்ணான்றதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. நீ இதை ப்ளே பண்ணு, அப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். கீழே இருப்பானுங்க, கேட்டுட்டு தான் இருப்பானுங்க. ப்ளே பண்ணு. தூங்குற மாதிரி நடிக்கிறானுங்க பிரதர். வருங்க ஜிப்சி வெளில போறாரு. என்ன எல்லாரும் வெளில தள்ளி விடுதா? ஆமா, என்னுடைய ரசிக பெருமக்கள், என்னுடைய கண்கள், இந்த அரசியலுங்கிற ஒரு ஆயுதம், ஒரு விஷ ஆயுதம் நமக்குள்ள வந்து சென்டர் வந்துடக்கூடாது. நான் உங்களை இழக்க தயாரா இல்லை. இதை நீங்க ஜாக்கிரதையா இருங்க. ஜெயலலிதா அவர்கள் வந்து என்னை பத்தி கேட்டிருக்காங்க. கருப்பு பணம் வாங்கவே இல்லையா இவரு? நான் கருப்பு பணம் வாங்கவே இல்லை அப்படின்னு சொன்னா நான் போய் சொல்றேன். நான் கருப்பு பணம் வாங்கியிருக்கேன். 95% இருக்கும்போது 20 இயர்ஸ் முன்னால நான் அது வாங்கியிருக்கேன். ஓரளவுக்கு தான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு புத்தி வந்த பிறகு நான் கம்மி பண்ணேன். அது ஒரு 65%, 35%. ராஜீவ்காந்தி, சிதம்பரம் எல்லாம் சேர்ந்து 35% எல்லாம் பண்ண பிறகு டெஃபினெட்லி கிடையாது. எஸ், சினிமா ஒன்று இண்டஸ்ட்ரியில இருந்துகிட்டு சினிமா இண்டஸ்ட்ரி பத்தி தெரிஞ்சிருந்து இந்த கருப்பு பணத்தை பத்தி அந்த கேள்வி எழுப்பிருக்காங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள். இதனால எவ்வளவு கீழ்த்தரமா அவர் வந்து போயிட்டு இருக்காருன்னு சொன்னா, இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஏடிஎம்கே இவ்வளவு பெரிய ஒரு பார்ட்டி, அதுக்கு வந்து ஒரு தலைமையை தாங்கியிருக்காங்கன்னு சொன்னா, எனக்கு எப்படி என்னுடைய ரசிகர் பாதிப்பே ஏடிஎம்கே இருக்காங்க, அது எப்படி அவங்க செய்திருக்காங்க எனக்கு தெரியாது. அண்ட் ஃபெரா நோ, எந்த கேஸும் கிடையாது. இப்போ கூட the highest taxpayer in cinema industry among artists is the only Rajinikanth. The record is there in income tax department. She can refer it. And மூணாவது, இவ்வளவு ஆனது பிறகு கூட செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாறல. இப்போ மாறாதவர் நான் இப்போ சொல்றேன், இனிமே அவங்க வாழ்க்கையில மாற மாட்டாங்க. வாழ்க்கையில மாற மாட்டாங்க. முதல்ல அவங்களுக்கு பண வரி இருந்தது, அது முடிஞ்ச பிறகு இப்போ பழி வரி வந்திருக்கு. அது தமிழ் ஜனங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க நினைக்கிறது வந்து நடக்காது. ரஜினிகாந்த் பேச்சு இனிமே எடுப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் வந்து சொல்லக்கூடாது. தமிழக மக்கள் அதுக்கு வாக்கு மூலமா பதிலளிப்பாங்க. இந்த கூட்டணி வெற்றி அடையுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். டெஃபினட்டா வெற்றி அடையும். தோனை கட்சியோட பலத்தால ஒரு 3-4 இடம், மேக்சிமம் 4-5 இடம், அவ்வளவுதான் வந்து எடுக்கலாமே வழியா. டெஃபினெட்லி மிகப்பெரிய வெற்றி அடையும். அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. நன்றி. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? எஸ், அத்வானி அவர்கள் வந்து என்னுடைய நண்பர் அப்படி சொல்லிக்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஜஸ்ட் ஒரு 2-3 சீட்டுக்காக வந்து இந்த ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய
பேக்ரவுண்ட்ல தெரிஞ்சிருந்தும் அவங்க கூட கூட்டணி வச்சிட்டது டெஃபினெட்லி எனக்கு வந்து அவங்க மேல இருந்த ஒரு மரியாதை கொஞ்சம் கம்மியாயிடும். போதுமாப்பா? எப்பா பேசுற கேக்குதா? என்னப்பா கேட்டுட்டாப்பா கீழே இருக்கவங்களுக்கு எல்லாம். அவர் எங்கப்பா சொன்னாரு நான் 96ல வந்து நான் நிக்கிற சிஎம்மான்னு? இது பிரஸ் மீட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஏதோ ஒரு வீடியோ கிடையாது. இன்னும் ஒண்ணு போடுங்க. அம்மா அம்மா விட்டுருங்கம்மா, எங்க படத்தை விட்டுருங்கம்மா, அந்த வீடியோ போடுங்களேன், அந்த ஆடியோ. எப்பா கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குது கேக்குது கேக்குது. இப்பதான் பேசுறதா கேக்குது. ஓகே 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 சிப்ஸ் எல்லாரும் கேக்குதுல? ஓகே ரைட் ஓகே. 96ல அவர் கொடுத்த இன்டர்வியூ இது ஒண்ணுதாங்க. ஐ திங்க் இது ஒண்ணுதான் அவர் கொடுத்த இன்டர்வியூ. அதுவும் வந்து ஐ திங்க் இது யூஎஸ்ல இருந்து போய் யூஎஸ் போறதுக்கு முன்னாடி கொடுத்ததா, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கொடுத்ததுன்னு தெரியல. பட் போறதுக்கு முன்னாடி கொடுத்ததான் நினைக்கிறேன். ஆமா ரைட். ஆமா, போயிட்டு வந்தது அவரு அந்த வண்டி மேல நின்று கை காட்டினது மட்டும் தான். அவரு பேசவே இல்லை அதுக்கப்புறமா, வந்ததுக்கு அப்புறமா. அவர் யூஎஸ் போறதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த பேட்டி இது ஒண்ணுதான். இல்ல எனக்கு தெரிஞ்சு இது வந்ததுக்கு அப்புறம் கபிலன், ஏன்னா வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து அந்த கூட்டணியே வந்து அவர் சொல்றாரு. அது வரைக்கும் ஒரு ஒரு அது வந்து ஒரு பிளைண்ட் ஸ்பாட்ல தான் இருந்தது. அது வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து கூட்டணி அறிவிக்கிறாரு. அறிவிச்சதுக்கு அப்புறமா பேசினதுதான் நினைக்கிறேன். அப்ப நம்ம அவரு மொட்டை போட்டது என்ன எப்பது? யூஎஸ்ல இருந்து வரும்போதே அவர் மொட்டையோட தான் வந்தாரு. அவர் ஆக்சுவலா வந்தாரு கரெக்ட். அதுதான் சொல்றேன். ஓகே ஃபைன். ஓகே வேற 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 இதெல்லாம் இந்த மாசு இல்ல. நான் ஆக்சுவலி இது வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இன்சிடென்ட் இது நடந்ததுக்கு அப்புறம் தான் நான் பிறந்ததெல்லாம். இன்னும் பசுமை. இதெல்லாம் சன் டிவில போங்க, அப்பவே அது ஒரு படம் மாதிரி தான் இருக்கும். இந்த சன் டிவில ரிப்பீட்டட் மூட்ல போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆமா ஆமா, அரை மணி நேரத்துக்கு ஒரு தாட்டி போட்டுக்கிட்டே இருந்தானுங்க. மனுஷன் வேற லெவல் எவனும் பேசவே முடியாது முன்னாடி. அதாவது இவனுக்கு என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா விட்டு விட்டு கேக்குது கிங்ஸ்லி ப்ரோ. இதுக்கு ஈக்குவலா என்னப்பாச்சு? எல்லாம் இன்னைக்கு எல்லாமே ஸ்டார்டிங் ட்ரபிள்ல இருக்கீங்க. என்னப்பாச்சு? இல்ல அவருக்கு நீங்க பேச வரேன்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணேன். இதுக்கு ஈக்குவலா எங்க நம்ம அண்ணனும் அம்மாக்கு ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருப்பாரு. அதுவும் போட்டீங்கன்னா சரி சமமா இருக்கும். போட்டா போச்சு, செஞ்சுட்டா போச்சு. இந்த ஆடியோ தான் புழு. அப்பதான் மீன்